வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் கேழ்வரகில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமைகளை பற்றி பார்க்க போகிறோம். கேழ்வரகில் கொலஸ்ட்ரால் குறைவாக இருக்குது, சோடியத்தினுடைய அளவும் குறைவாக இருக்குது. அப்படின்றதால இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்வதற்கு கேழ்வரகு எடுத்துக்கொள்ளலாம். விட்டமின் பி குழு மற்றும் கால்சியம் கேழ்வரகில் இருக்கிறதால எலும்பு ஆரோக்கியம் மேம்படுத்தப்படுகிறது. ஆரோக்கியமான காலை உணவு என்று அழைக்கக்கூடிய வகையில் முக்கிய நுண்ணூட்ட சத்துக்கள் எல்லாமே கேழ்வரகில் அடங்கியிருக்கு. மேலும் கேழ்வரகு நம்மளுடைய விட்டமின் சி எனும் உயிர் சத்தை இன்னும் அதிகப்படுத்துறதால நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்தி தோல் முடி ஆரோக்கியத்தையும் குறிப்பாக நமக்கு மேம்படுத்துது. ஸோ இந்த அளவுக்கு நன்மைகள் மட்டும் கிடையாது மக்களே, இன்னும் ஏராளமான மருத்துவமைகள் கேழ்வரகுல இருக்கு. அந்த நன்மைகள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு ஒரு தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். எலும்பு ஆரோக்கியம் மேம்படுவதற்கு கேழ்வரகு நம்ம எடுத்துக்கலாம். கேழ்வரகு எலும்புகள் மற்றும் பற்களினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது. கேழ்வரகு பாலை விட அதிக கால்சியம் கொண்டிருக்கு. 100 கிராம் கேழ்வரகுல 364 மில்லிகிராம் அளவு கால்சியம் இருக்கு. வலுவான எலும்புகள் மற்றும் பற்களை பராமரிக்கிறதுக்கு கால்சியம் அவசியம் அப்படின்றதால தொடர்ந்து கேழ்வரகு எடுத்துக்கலாம். இது குழந்தைகள் மற்றும் ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எலும்பு அடர்த்தி குறைபாட்டை தடுக்கிறதுக்கு குழந்தைகளுக்கு உதவிகரமாக இருக்கும். குறிப்பாக பலருக்குமே எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அதை கியூர் பண்ணிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கேழ்வரகு எடுத்துக்கொள்ளலாம். ஸோ ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி போன்ற எந்த விதமான எலும்பு சார்ந்த பிரச்சனையும் இருக்காது. ஈறுகளில் இரத்த கசிவு ஏற்படுவது, ஈறுகள் வலுவிழுந்து போவதால் பற்கள் ஆட்டம் காணுவது, பற்களில் கிருமிகள் ஏற்பட்டு பற் சொத்தை ஏற்படுவது போன்ற பற்கள் சார்ந்த பிரச்சனைகளையுமே குணப்படுத்தி வராமல் தடுக்கிறதுக்கெல்லாம் கேழ்வரகு உதவிகரமாக இருக்கும். நீரிழிவு நோயை கட்டுப்பட வைக்கிறதுக்கு நம்ம கேழ்வரகை எடுத்துக்கலாம். நீரிழிவு நோயாளிகள் அரிசி உணவு தவிர்க்க வேண்டும் அப்படின்னும் போது அவங்களுக்கு பழுப்பு அரிசி சாப்பிட்றதுக்கு பரிந்துரைக்கிறாங்க. அதே நேரம் அவங்களுக்கு கேழ்வரகுமே ஏற்ற ஒரு உணவு தான். கேழ்வரகுல லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் இருக்கு, அதாவது குறைந்த கிளைசமிக் குறியீடு கொண்டிருக்கூடிய உணவு பட்டியலில் கேழ்வரகும் இருக்கு. அப்படின்றதால ரத்த சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்துறதுக்கு கேழ்வரகு உதவிகரமாக இருக்கும். செரிமானத்தை கேழ்வரகு மெதுவாக்குவதால உடல்ல ரத்த சர்க்கரையினுடைய அளவு அதிகரிக்கிறத கேழ்வரகு தடுக்குது. எனவே பிளட்ல சுகரோடைய அளவை கண்ட்ரோலாக வைத்துக் கொள்வதற்கும் நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபடுவதற்கும் சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாம் கேழ்வரகு சாப்பிடலாம். சுகர் ப்ராப்ளம் வரக்கூடாது என்று முன்னாடி தடுக்க வேண்டும் என்று நினைக்கிறவங்களும் கேழ்வரகு எடுத்துக்கொள்ளலாம். ரத்த சோகை குணப்படுத்தப்பட்டு வராமல் தடுக்கப்படுவதற்கு கேழ்வரகு சாப்பிடலாம். கேழ்வரகு இரும்பு சத்து நிறைந்திருக்கக்கூடிய ஆதாரம். இது ரத்த சோகையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஹீமோகுளோபினுடைய அளவை அதிகரிக்குது. கேழ்வரகு விட்டமின் சி எனும் உயிர் சத்து கொண்டிருக்கு. அப்படின்றதால இப்போ நீங்கள் கேழ்வரகு விட்டமின் சியோட சேர்த்து சாப்பிடும்போது உங்களுக்கு இரும்பு சத்தும் கிடைக்க ஆரம்பிக்கும். இதன் மூலமாக உங்களுக்கு ரத்த சிகப்பு அணுக்கள், ரெட் பிளட் செல்ஸ் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். இதன் மூலமாக ஹீமோகுளோபின் என்று சொல்லக்கூடிய ரத்த புரதமும் அளவோடு உங்களுக்கு அதிகரிக்கப்படுவதால் உங்களுக்கு இருக்கக்கூடிய ரத்த சோகை இந்த பிரச்சனையெல்லாம் குணப்படுத்திக் கொள்ளலாம். மற்ற ரத்தம் சார்ந்த பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அந்த பிரச்சனை வராமல் தடுத்து நலமோடு வாழலாம். இதய ஆரோக்கியம் மேம்படுவதற்கு கேழ்வரகு எடுத்துக்கலாம். கேழ்வரகு கொலஸ்ட்ரால் மற்றும் சோடியம் குறைவாக கொண்டிருக்கு. மேலும் இது நார்சத்து, விட்டமின் B3, நியாசின் எல்லாம் கொண்டிருக்கு. அப்படின்றதால இது நல்ல கொழுப்பினுடைய அளவை நமக்கு அதிகரிக்க செய்யும். உடல்ல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பு எல்லாம் குறைச்சிடும். இதனால நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கெட்ட கொலஸ்ட்ரால் குறைச்சிட்டு நல்ல கொலஸ்ட்ரால் மட்டும் வளமான அளவில் வைக்கிறதால இதுக்கு செல்லக்கூடிய அந்த ரத்த நாளங்கள்ல பிளேக் மற்றும் கொழுப்பு படிவது தடுக்கிறதால ரத்த ஓட்டம் நமக்கு எப்போதுமே தடை இல்லாமல் சீராக இருக்கும். இதனால இதய தசையினுடைய செயல்பாடு மிக மிக எளிமையாக இருக்கும். குறிப்பா நமக்கு கெட்ட கொலஸ்ட்ரால் குறைக்கப்படுவதால ரத்த ஓட்டம் எந்த விதமான தடையும் இல்லாமல் இருக்கிறதால மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற எந்த இதயம் சார்ந்த பிரச்சனையும் இல்லாமல் நலமோடு இதயத்தை பாதுகாத்து கொண்டு வாழலாம். செரிமானத்தை மேம்படுத்துகிறது கேழ்வரகு. கேழ்வரகு செரிமான ஆரோக்கியத்திற்கு சிறந்த ஒன்று. இது உங்களுடைய குடல் இயக்கத்திற்கு உதவிகரமாக இருக்கும். மலச்சிக்கல் பிரச்சனை எல்லாம் வராமல் தடுக்கிறதுக்கு வேண்டிய அந்த நார்சத்தை கேழ்வரகு உங்களுக்கு கொடுக்கும். கேழ்வரகு நார்சத்து நிறைந்திருக்கு. அப்படின்றதால செரிமானத்தை மேம்படுத்திக்கிறதுக்கு சீரற்ற குடல் இயக்கம், மலச்சிக்கல், செரிமானம் சார்ந்த பிரச்சனை, அஜீரணம் சார்ந்த பிரச்சனை, வயிறு மற்றும் வாயு தொடர்பான பிரச்சனைகள் என எதுவுமே இல்லாமல் செரிமானத்தை ஆரோக்கியமான முறையில் பராமரித்துக் கொண்டு மேம்படுத்திக்கிறதுக்கெல்லாம் நார்சத்து நிறைந்திருக்கக்கூடிய கேழ்வரகு எடுத்துக்கொள்ளலாம். உடல் எடை எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைவதற்கு கேழ்வரகு சாப்பிடலாம். உடல் பருமன் குறைய விரும்புறீங்க அப்படின்னா நீங்கள் கேழ்வரகு உங்களுடைய உணவுகளை சேர்க்கலாம். கேழ்வரகுல இயற்கையான கொழுப்பு இருக்கு. இது குறைந்த கொழுப்பு அப்படின்றதால இது உங்களுக்கு சைடு எஃபெக்ட் கிடையாது. இது எடை இழப்பு உங்களுக்கு ஊக்குவிக்குமே தவிர ஒருபோதும் கேழ்வரகு நீங்கள் அளவோடு சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய உடல் இழப்பை ஊக்குவிக்கும். நீங்கள் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டீங்க அப்படின்னா அது ஒருபோதும் உங்களுடைய உடல் இழப்பை ஊக்குவிக்காது, அதிகம் தான் படுத்தும். எனவே நீங்கள் கேழ்வரகு அளவோடு சாப்பிடும் போது அதில் இருக்கக்கூடிய கொழுப்பு உங்களுடைய உடல்
எடையை குறைக்கும். கேழ்வரகுல இருக்கக்கூடிய டிரிப்டோஃபேன் உங்களுடைய பசியை ஃபர்ஸ்ட் குறைக்கும். இதனாலுமே கண்ட அதிகமான கலோரிகள் இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்றதை நீங்கள் முதல்ல ஸ்டாப் பண்ணுவீங்க. இதனால உங்களுடைய உடல் எடை குறையிறத முதல்ல நீங்கள் நிறுத்தலாம். அதே போல் செரிமானத்தை வந்து பார்த்தோம் அப்படின்னா மெதுவாக நீங்கள் உங்களுக்கு ஊக்குவிக்கிறதெல்லாம் கேழ்வரகு என்ன பண்ணும் அப்படின்னா சைடு எஃபெக்ட் இல்லாமல் உங்களுடைய உடல் எடையை குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். சருமத்திற்கு நன்மை செய்யும் கேழ்வரகு. சரும ஆரோக்கியத்தையும் பொலிவையும் பராமரிக்கிறதுல கேழ்வரகு முக்கிய பங்கு வகிக்குது. கேழ்வரகுல வந்து முக்கிய அமினோ அமிலங்கள் இருக்கு அப்படின்றதால இந்த முக்கிய அமினோ அமிலங்களை ஊட்டச்சத்துக்களாக கேழ்வரகு உள்ளடக்கி இருக்கு அப்படின்றதால குறிப்பா கேழ்வரகுல இருக்கக்கூடிய மெத்தியோனின் மற்றும் லெசித்தின் இந்த மாதிரி அமினோ அமிலங்கள் எல்லாமே சருமத்தை சுருக்கம் இல்லாமல் வைத்துக் கொள்வதற்கும் சருமத்தில் தொய்வு ஏற்படாமல் தடுக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். எனவே முகப்பொருட்கள், கரும்புள்ளிகள் இந்த மாதிரி அப்புறம் வந்து வெள்ளை முகப்பொருட்கள் எதுவும் தோன்றாமல் இருக்கிறதுக்கும் சருமம் சுருக்கம் இல்லாமல் இருக்கிறதுக்கும் மின்னக்கூடிய பளபளப்பான சருமத்தை பெறுவதற்கும் கேழ்வரகு வந்து நம்ம எடுத்துக்கொள்ளலாம். கேழ்வரகு வந்து உணவுகள்ல எப்படி எல்லாம் சேர்க்கலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்குவோம். கேழ்வரகு வந்து நம்ம மாவு மாதிரி எடுத்துக்கலாம். கேழ்வரகு சுத்தம் செஞ்சு மண், தூசி இதெல்லாமே போக கழுவி மிஷின்ல அரைச்சி மாவாக்கி வச்சுக்கலாம். இதை நம்ம ஒரு 3 மாசம் வரைக்கும் தொடர்ந்து பயன்படுத்தலாம். அதை வந்து கேழ்வரகு அடை, கேழ்வரகு ரொட்டி, கேழ்வரகு தோசை, கேழ்வரகு புட்டு, கேழ்வரகு லட்டு, கேழ்வரகு கஞ்சி போன்றவற்றெல்லாம் தயாரிக்கிறதுக்கு இந்த கேழ்வரகு மாவு உதவிகரமாக இருக்கும். குழந்தைகளுக்கு இனிப்பு சேர்த்தும் பெரியவர்களுக்கு காரம் சேர்த்தும் அல்லது எப்படி வேணா நம்ம அந்த கேழ்வரகு மாவை சாப்பிடலாம். கேழ்வரகு கஞ்சி நம்ம எடுத்துக்கலாம். கேழ்வரகு மாவை பிரதானமாக வைத்து அதோட நட்ஸ் வகைகள் இன்னும் பிற தானியங்கள்லாம் சேர்த்து அரைத்து நம்ம கஞ்சி மாதிரி குடிக்கலாம். குழந்தைகளுக்கெல்லாம் கேழ்வரகு வந்து பார்த்தோம் அப்படின்னா முளை கட்டி அதை மிக்சியில் அரைத்து பாலாக்கி நம்ம கொடுக்கலாம். கேழ்வரகு ஸ்நாக்ஸ் மாதிரியும் இப்போ நிறைய டைம் பார்த்தோம்னா நிறைய பேர் எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. மார்க்கெட்ஸ்லையும் நமக்கு கேழ்வரகு ஸ்நாக்ஸாக கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. கேழ்வரகு பிஸ்கெட்டு, கேழ்வரகு கேக் போன்ற இனிப்புகள்லாம் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுக்கலாம். சர்க்கரை சேர்க்காம நாட்டு சர்க்கரை, பனங்கற்கண்டு, பனை வெல்லம் கலந்த இனிப்புகள் கூட கேழ்வரகோட சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ரொம்ப அது நல்லது தான். இது போல எப்படி வேணாலும் கேழ்வரகு நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். தொடர்ந்து கேழ்வரகு சாப்பிட்டு வரும்போது நிறைய மருத்துவமைகள் நமக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். அதனால கேழ்வரகு நீங்களும் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ தொடர்ந்து சாப்பிட முடியணும்னா வாரத்தில் ஒரு தடவையாவது கேழ்வரகு நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது இந்த மாதிரி நிறைய நன்மைகள் வந்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். கேழ்வரகு நன்மைகள் அப்படின்னு ஒற்றை வரியில் சொல்லிட நம்ம முடியாது. ஏன்னா நிறைய நன்மைகள் இருக்குது. செரிமானத்தை மேம்படுத்துறது, இதய நோயோடைய அபாயத்தை வந்து நமக்கு குறைக்கிறது, முதுமையை வந்து குறைக்கிறது, நீரிழிவு நோயை கட்டுக்குள்ள வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான உடல்நல பாதிப்புகள் எல்லாத்தையுமே உண்டு பண்ணக்கூடிய நோய்கள் எல்லாத்தையுமே கட்டுப்படுத்தி அதை வராமல் தடுக்கிறதுக்கும் கேழ்வரகு உதவிகரமாக இருக்குது அப்படின்னு பல நன்மைகள் கேழ்வரகு நமக்கு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கு. இதுக்கெல்லாமே காரணம் கேழ்வரகுல இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் தான். இந்த ஊட்டச்சத்துக்கள் தான் கேழ்வரகு நமக்கு இந்த அளவுக்கு மருத்துவமைகளை கொடுக்கறதுக்கு காரணமாக இருக்கு. அப்படி கேழ்வரகுல ஒரு 100 கிராம் கேழ்வரகு மாவுல என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்குவோம். கலோரி 385, மொத்த கொழுப்பு சத்துக்கள் வந்து பார்த்தோம்னா 7 சத்து. அதில் சேச்சுரேட்டட் கொழுப்பு சத்து வந்து 3%, பாலி அன்சாச்சுரேட்டட் வந்து 5% இருக்கு, மோனோ அன்சாச்சுரேட்டட் 2% இருக்கு. கொலஸ்ட்ரால் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா நமக்கு சாப்பிடக்கூடிய இந்த கேழ்வரகுல கொலஸ்ட்ரால் இல்லை, சோடியமும் இல்லை, கார்போஹைட்ரேட் வந்து 25% இருக்கு, ஃபைபர் வந்து 14% இருக்கு, சர்க்கரை 2% இருக்கு, புரதம் 10% இருக்கு. நுண்ணூட்ட சத்துக்கள்ல கால்சியம் 26%, இரும்பு சத்து 11%, பொட்டாசியம் 27% இருக்கு. விட்டமின்கள் வந்து பார்த்தோம்னா தயாமின் வந்து 5%, ரிபோஃப்ளவின் 7.6%, நியாசின் 3.7%, ஃபோலிக் அமிலம் 3%, விட்டமின் சி எனும் உயிர் சத்து 7%, விட்டமின் இ 4.6%. இது தவிர ஐசோலூசின், டிரிப்டோஃபேன், வாலின், மெத்தியோனைன் இது மாதிரி நிறைய அமினோ அமிலங்களும் நம்ம சாப்பிடக்கூடிய இந்த கேழ்வரகுகள் இருக்கிறதால தொடர்ந்து கேழ்வரகு சாப்பிட்டு அதில் இருக்கக்கூடிய நிறைய மருத்துவமைகளை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.